வணக்கம் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெட் ஃபிசிக்ஸில் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். சிம்பிள் தான், இது கிட்டத்தட்ட ஒரு ஆப்டிடியூட் மாதிரி தான் இருக்கும். ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க 1/1/4 1/2/4 1/3/4 இதெல்லாம் சம் பண்ணால் டோட்டலாக நமக்கு 5/4/19 அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ இது நமக்கு கிவன் சீரீஸ். ஓகே, இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் இன்ஃபினிட் சீரீஸ்னு சொல்லி இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னது 1/1/4 1/3/4 1/5/4 எக்ஸெட்ரா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன நமக்கு தெரியுது? ஸோ இந்த சம்மேஷன் இருக்கு இல்லையா, இதோடைய டோட்டல் நம்ம கொடுத்துட்டாங்க. நம்ம கீழே கேட்டிருக்கிறது இது ஒரு ஆட் டேர்ம்ஸ் சம்மேஷன். ஓகே, ஸோ இது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், சீரீஸில் ஆட் டேர்ம்ஸ் ப்ளஸ் ஈவன் டேர்ம்ஸ் இது ரெண்டையும் சேர்த்தா தான் நமக்கு ஒரு சீரீஸ் கிடைக்குதா. ஸோ இப்போ நமக்கு சீரீஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதில் சீரீஸ் தெரியும், நமக்கு ஆட் டேர்ம் தேவை. ஸோ இதுலேருந்து சீரீஸ்லேருந்து ஈவன் டேர்மை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட் டேர்ம் கிடச்சிடும். அதாவது summation of odd terms is equal to summation of series, full series minus summation of even terms. ஓகே, ஸோ இதுதான் ஜஸ்ட் லாஜிக். ஸோ இப்போ நமக்கு ஈவன் டேர்ம் உடைய சம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போது ஸோ நமக்கு ஃபுல் சீரீஸோடைய சம்மேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். summation of odd term is equal to 1/k/4. okay, summation of total series they given already. okay, 5/4/90. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? 1/k/4 is equal to 5/4/90. இப்போது இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை மாற்றுவோம். இப்போ நம்ம சீரீஸ் டோட்டல் சம்மேஷன் இருக்கு இல்லையா, டோட்டல் சம் ஆஃப் சீரீஸ், அதுக்கும் ஈவன் டேர்ம்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் லிட்டரில் பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸே இது வந்து சம்மேஷன் ஆஃப் 1/n/4 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே n = 1 to infinity வச்சுட்டோம்னா இதில் nன்றது தான் nth டேர்ம். இப்போ இது வந்து டோட்டல் சீரீஸ்க்கு n/4ன்னு வரும். இப்போ இதே இது நம்ம ஈவன் நம்பர் மட்டும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இப்போ n வர இடத்துல n வர இடத்துல n = 2n அப்படின்னு போட்டுக்கலாமா. சேம் n = 1 to infinity. ஆனால் இங்கே n-க்கு பதிலாக 2n போட்டோம் அப்படின்னா இது ஈவன் டேர்ம்ஸை மட்டும் சம் பண்ணும். ஏன்னா இதில் அப்ளிகேபிள் பண்ணி பாருங்கள். இதில் இப்போ அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? n = ஃபஸ்ட்டு 1 போட்டால் 2 வருமா, 2ங்கிறது ஈவன் நம்பர். சரி, அடுத்து 1க்கு அடுத்து 2 போட்டோன்னா 2 × 2 4 வரும். அதுக்கடுத்து 3 போட்டால் 6 வருமா. ஸோ எல்லாமே ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ இது வந்து இந்த டெஃபினேஷனை நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஈவன் டேர்ம்ஸுடைய சம்மேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் சம்மேஷனுடைய இதில் எழுதும்போது இந்த மாதிரி 2n/4 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எழுதிக்கிட்டோம்னா 90 மைனஸ், ஸோ 2/4 என்ன 16. ஸோ 1/16 தென் சம்மேஷன் n = 1 to infinity 1/n/4. ஸோ இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் இது என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் அவர் சீரீஸ், சம்மேஷன் ஆஃப் டோட்டல் சீரீஸ். ஸோ இப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், இங்கேயும் 1/16 5/4/19 எழுதிக்கலாமா. ஸோ 5/4/19 இதே எடுத்துக்கலாம். 1 - 1/16 எழுதிக்கலாமா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 90 15/16 அப்படின்னு வரும். இங்கே 6 வரும்.
ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆட் டேர்ம்ஸ் equal to 5/4 96. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இதோட லாஜிக் என்னென்னா, ஒரு சீரிஸ் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஆட் டேர்மையும் ஈவன் டேர்மையும் டோட்டல் பண்ணால் அதில் டோட்டல் சம் ஆஃப் டோட்டல் சீரிஸ் வரும். ஸோ அந்த லாஜிக்கில் தான் வச்சுருக்கோம். ஸோ இது பெரிய ஒரு டெக்னிக்கலான கொஸ்டின் கூட கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு ஆப்டிடியூட் மாதிரி தான். ஸோ இருந்தாலும் இது கேட்டிருக்காங்க, இதோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த